சொல்றாங்க கௌசிக் வந்து தமிழ்ல வந்து உறுதிமொழி எடுக்கல, அவருக்கு தமிழ் தெரியல. கௌசிக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம், தமிழ் படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தமிழை பற்றி எங்க தம்பிக்கு தெரியும். உங்க ஸ்டாலினுக்கு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் அதுக்கு வெக்கப்பட வேண்டியது ஸ்டாலின் தான். வெக்கப்படணும், நீ தான் வெக்கப்படணும். 70 வருஷமாக தமிழ்நாட்டை ஆண்ட நீங்கள், தமிழ் வாழ்க தமிழ் வழிக என்று ஆண்ட நீங்கள், உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இருக்கா? உங்கள் மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளிக்கூடம் சென்னையில, அங்க தமிழ்ல பேசினா தண்டம், அபராதம். அங்க அம்மான்னு சொன்னா ஃபைன், மம்மின்னு சொல்லணும். அங்க அப்பான்னு சொன்னா ஃபைன், டாடின்னு சொல்லணும். அடிச்சான்னு சொல்லக்கூடாது. he is hitting me மம்மி அப்படி சொல்லணும். அடிச்சான்னு சொல்லக்கூடாது. போட்டா 100 ரூபாய் ஃபைன். தமிழில் பேசினால் அபராதம் போடுகிற பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய ஸ்டாலினும் அவருடைய குடும்பமும் எங்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்று சொல்லுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு வெக்கமா இல்ல? தமிழ்ல தலைவர், வாழும் வள்ளுவர், நடமாடும் நவ என்று கருணாநிதியை பேசுறீங்களே. உங்கள் நடத்துகிற நிறுவனங்கள் Cloud9 மூவிஸ், மேகனா மூவிஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், ரெட் ஜாயிண்ட் மூவிஸ், இதெல்லாம் தூய தமிழ் பெயரா? சன் டிவி இது தமிழ் பெயரா? சன் பிக்சர்ஸ் இது தமிழ் பெயரா? ஒன் நிறுவனத்துக்கே தமிழ்ல பேர் வைக்க வக்கில்ல, நீ எங்க கிட்ட ஏறிட்டு வர? உங்களுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எங்க தம்பியாவது வேட்பாளர், அவர் ஏமன்ல படிச்சவர், வெளிநாட்டுல படிச்சவர். அதனால அவருக்கு வந்து தமிழ்ல பார்த்து வாசிக்க தெரியல. அவர் வந்து கலெக்டர் சொல்ல உறுதிமொழி எடுத்துட்டாரு. நீ அவங்க கூட தர்க்கம் பண்ணி பாரு. நான் வெளிப்படையா சொல்றேன், எங்க கூட பேச வேண்டாம். உங்களுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்க தம்பி கூட 10 நிமிஷம் அமுக்கு அனுப்பு, அவன் பைத்தியம் முடிச்சு வெளியே வர்ற நாங்க வந்து பாரு. கேட்கிற கேள்வி நான்கு சத்துருவா. ஊர் ஊரா செங்கலை தூக்கிட்டு தெரியல, ஊர் ஊரா இந்த செங்கலை ஏன் மோடிட்ட கொண்டு காட்டல? மக்கள்கிட்ட காட்டுறாரு. எய்ம்ஸ் செங்கல் மோடிட்ட காட்ட வேண்டியதானே? மோடியை பார்க்க போனீங்களா? பல்ல காட்டிட்டு ஈன்னு இழிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? முட்டை, நீட்டுக்கு முட்டையா? இந்த முட்டையை கொண்டு மோடிட்டு காட்டு. உனக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், துணிச்சல் இருந்தால், உண்மையிலே கருணாநிதியின் பேரனா இருந்தால், ஸ்டாலினுடைய மகனாக இருந்தால், மோடியை சந்திக்கும் பொழுது மோடி, மிஸ்டர் மோடி, எதற்காக நீங்க வந்து நீட் தேர்வு ரத்து பண்ணல? ஏன் தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கொண்டு வரல? ஏன் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கு நீங்க அடிக்கடி வரமாட்டீங்க? ஆண்மை இருந்தா, தெம்பு இருந்தா மோடியை பார்க்கும் போது ஏன்டா கேட்கல? ஏன் கேட்கல? இங்க வந்து மக்கள்கிட்ட படம் போறது. எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியை பார்த்து பல்லு இழிச்சாரு. எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்து பல்லுதான் இழிச்சாரு. ஆனா மோடி வர்றாருன்னு சொல்லி கருப்பு கொடைக்கு பதிலாக வெள்ளை கொடையை பிடிச்ச வெக்கம் கேட்டவங்களா நீங்க பேசலாமாடா? அது கருப்பு கொடை பிடிக்கல, வெள்ளை கொடை, கொடைய வெள்ளையா பிடிச்ச கூட்டம் இந்த கேடுகட்ட திமுக கூட்டம். இன்றைக்குரிய மக்களே, இந்த திராவிடம் என்கிற இந்த சொல்லாடலை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்காத வரை தமிழ்நாட்டுக்கு விடியல் கிடையாது. நம்முடைய ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னதான் மீண்டும் ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்து நிற்கின்றாங்க. இன்னைக்கு பாஜகவும் திமுகவும் கைகோர்த்து நிற்கிறது. கைகோர்த்து நிற்கிற பாஜகவையும் திமுகவையும் கருவறுக்க உங்களுடைய மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்திருக்கிறார். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற தம்பி கௌசிக் பாண்டியனுக்கு இந்த மைக் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் இறந்து போனார். அவர் இறந்த போது எல்லோரும் சொன்னார்கள், ஒரு நல்லவரை இறந்து விட்டோம் என்று. ஒரு நல்லவரை இழந்து விட்டோம். இருக்கிற ஒரு நல்லவர் செந்தமிழன் சீமானை இறந்துவிடக் கூடாது. அவருடைய கரங்களை வலுப்படுத்த மைக் சின்னத்தில் வாக்களிப்பு